ஃபொன்டேரா நிறுவனத்தின் உற்பத்திகளுக்கான விளம்பரங்களுக்கு நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. இந்த நிறுவனத்தின் உற்பத்திகளுக்கான விளம்பரங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவை மீள ஆராய்ந்த பின்னர் நீதிமன்றம் அதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. விளம்பரங்களின் போது 100% பரிபூரணமானது என்பதனை உள்ளடக்காது அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தவிர நீதிமன்ற தீர்ப்பின் பிரதியை நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு அனுப்பி வைப்பதுடன் ஏனைய பால்மா நிறுவனங்களுக்கும் இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறையை உருவாக்குவது குறித்து ஆராயுமாறு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. மேன்முறையீடு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஸ்ரீசந்த் ராஜா மற்றும் மாரணி குணரத்ன ஆகிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் இந்த மனு இன்று மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த மனுவை அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. சுதத் பெரேரா சட்டத்தரணிகள் நிறுவனத்தின் வழிகாட்டலின் கீழ் சஞ்சய ஜெயவர்தன, மனோஜ் பண்டாரா ஆகிய சட்டத்தரணிகள் ஃபொன்டேரா நிறுவனம் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர்.